உலகை வெல்லும் புத்தகம். நல்ல புத்தகம் நல்ல நண்பன். நல்ல நண்பனால் நல்ல துணையும் நல்லறிவும் உண்டாகும். நல்ல நண்பனால் நல்ல உறவும் சுற்றமும் இனிமையான வாழ்வும் கிடைக்கும் என்பது உண்மையே. புத்தகங்களே பல 100,000 பேர்களின் வாழ்வையை புரட்டி போட்டு புரட்சியாளனாகவும் ஏகாதிபத்திய வன்முறையை எதிர்த்து போராடும் துணிவை கொடுத்துள்ளன என்பதும் 100% உண்மை என்பதை யாரும் மறுக்க முடியுமா? அவ்வாறாக பல்வேறு துறை சார்ந்த புத்தகங்களின் இருப்பிடமான நூலகங்களே அறிவு கொடை விளங்கும் அமுத சுரபியாம். படிக்க விரும்புபவர்களுக்கும் பற்பல நூல்களை படிக்க விரும்பும் ஆர்வமுள்ள அனைத்து வயதினருக்கும் நூல்கள் சிறந்த வழிகாட்டிகள் ஆகும். மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து தனிமனித தத்துவமாம் இருளை போக்கி சகமக்கள் ஒன்றென்பதுணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவர் தரு சுவடிச்சாலை. புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகச்சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என்று பாவேந்தரி புத்தகங்களின் தன்மையையும் பெருமையையும் புகழ்ந்து போற்றுகிறார். சமுதாய வளர்ச்சியின் இதயமாம் நூலகங்களே காலத்தின் மாறுபாடுகள் யாருடைய ஆணையையும் எதிர்பாராமல் வேகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இது அறிவியல் யுகம். புதிய கண்டுபிடிப்புகள் நாள்தோறும் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. தற்போது இன்டர்நெட் என்னும் இணையத்தால் நல்ல நூல்களை நாளும் தேடி படித்து கொண்டே இருக்கலாம். நமது கையில் எப்போதும் ஒரு புத்தகம் இருப்பது நமக்கு துணையாக மட்டுமல்ல, சொந்தமாகவும் இருக்கும். நல்ல மனிதனை உருவாக்கும் நல்ல புத்தகம் உலகையே வெல்லும். கல்வியில் சிறந்த நல்ல அறிஞன் உலகையே வெல்வான். அவ்வறிவினை உருவாக்கும் அறிவு களஞ்சியம் புத்தகமே சிறந்த படைப்பாளி. நல்ல நூல்களின் மூலம் நல்ல உலகத்தை உருவாக்குகிறான். அவ்வாறான புத்தகங்கள் உலகையே வெல்லும் சிறப்பை உடையன.